ஆஹா, அவ கண்ணத்தோட குழி அழகு என்ன, அவளோட உதட அழகு என்ன, மொத்தத்துல ஒரு சொக்க தங்கங்க. அப்படிப்பட்ட ஒரு பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ்ங்க. இங்க இல்லங்க, பிக் பாஸ் சீசன் 9 தெலுங்குலங்க. Big Boss, I love you. ஏன்னா சோசியல் மீடியால இப்ப பிக் பாஸ் சீசன் 9ல ஒரு கண்டஸ்டன்ட் ரித்து சௌத்ரின்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அவங்க பண்ண சில விஷயங்கள் மக்கள் ரசிகர்கள் சோசியல் மீடியால இந்த மாதிரி ஒரு சொக்க தங்கத்தை எங்க இருந்துடா பிடிச்சு கொண்டு வந்தீங்க அப்படின்னு கொண்டாடுறாங்க. இந்த மாதிரி கண்டஸ்டன்ஸ் தான் நம்ம தமிழ்லயும் இருக்கிறோம் அப்படின்னு தான் நம்ம ஆசைப்படுறோம். பேசாம பிக் பாஸ் சீசன் தமிழை பார்க்கறத விட தெலுங்க பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கு அங்க கண்டஸ்டன்ஸ். குமாப்பட்டி மாதிரி எங்க ரித்து சௌத்ரி அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி தாங்க இருக்கு. சரி, அப்பதான் நம்ம தமிழ் பிக் பாஸ் என்னாச்சு? அதுதாங்க 10 கண்டஸ்டன்ஸ் கன்ஃபார்ம் ஆன கண்டஸ்டன்ட் சொல்லி இப்ப சோசியல் மீடியால உலா வந்துட்டு இருக்குல்ல, அது யார் யாரு நம்ம பாத்துருவோம். தெலுங்கு பிக் பாஸ் ரித்து சௌத்ரி இல்லாட்டாலும் இருக்கும், நம்ம தமிழ்லயும் கொஞ்சம் டீசென்டான ஒரு கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க. அவங்க தான் ஜனனி அசோக் குமார். இவங்க பாத்தீங்கன்னா நிறைய சீரியல்ல ஆக்ட் பண்ணிருக்காங்க. முக்கியமா யூடியூப் சேனல்ல ஹாட்டான சில இன்ஃபர்மேஷன்லாம் கொடுப்பாங்க. நீங்கள் பேச மறுக்கிற இன்ஃபர்மேஷன் கூட இவங்க வந்து போல்டா சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒருத்தவங்களும் நம்ம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர போறாங்க. அடுத்த லிஸ்ட்ல அப்படின்னா புவியரசுனாலே பொண்ணுங்க ஃபேன்ஸ் அதிகமா இருக்கும். அவருக்கு மேரேஜ் எல்லாம் ஆயிருச்சு. மேரேஜ் ஆனது மட்டும் இல்லாம தன்னோட ஒய்ஃபோட ஒரு ரியாலிட்டி ஷோ ஆன மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரையில கலந்துக்கிட்டு டைட்டில் வின்னரும் அடிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்ல, இவர் வந்து மாநாடாமையிலாட 2012ல இருந்தே டான்ஸ் ஆடிட்டு வராரு. அப்பனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள டான்ஸ் கேட்டகரியில இவர் தான் வராரு முழுக்க. அடுத்து வந்து ஒரு விஜய் டிவி ப்ராடக்ட் தான் சொல்லலாம். ஏன்னா கேபிஒய்ல இருந்து எப்பயுமே காமெடி பண்றதுக்கு ஒருத்தவங்க வருவாங்க. அவர் தான் வேற யாருல ராஜவேலு. இவரும் வந்து சாதாரணமா இடம் போட்டுற முடியாது. இவரும் பயங்கரமான ஆளுங்க. நிறைய ஆங்கர் பண்ணியிருக்காரு. காமெடி ஸ்டாண்டப் காமெடி பின்னி எடுப்பாருங்க. அதை விட மல்டி டேலண்ட் பர்சன் சொல்லலாம். ஏன் அப்படின்னா மிமிக்ரி வேற லெவல்ல பண்ணுவாரு. தளபதி விஜய்ல இருந்து தல அஜித் முதற்கொண்டு எல்லாத்தையும் மிமிக்ரி வந்து பட்டைய கலப்புவாருங்க. அடுத்து நம்ம காஷ்மீர் தமிழர், இப்பதான் CWC இருந்து வந்து எவித்தாய் வந்தார்ல, அதான் நம்ம உமர். அவரும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கன்ஃபார்ம் இந்த டைம் வரப்போறான்னு சொல்லிட்டு இருக்காரு. அவ ஏற்கனவே வந்து CWSல மத்த கண்டஸ்டன்ஸ்க்கு டஃப் கொடுத்துருவாங்களோ அப்படின்ட்டு வந்து CWSல இருந்து வந்து எலிமினேட் பண்ணிட்டாங்க. இப்ப பிக் பாஸ்ல வந்து டஃப் கொடுக்க போறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா இவர் ஒரு சவுண்ட் பார்ட்டி தாங்க, வேற யாரும் இல்லங்க, ஸ்ரீகாந்த் தேவா தாங்க. இவர் வந்து மியூசிக்ல பட்டைய கலப்பாரு, சாங்ஸும் வேற லெவல்ல பாடுவாரு. இவர் CWC ப்ரீவியஸ் சீசன்ல ஏதோ வந்திருக்காரு, வந்துட்டு ஒரு வாரத்துல எலிமினேட் ஆகி போயிட்டாரு. இந்த டைம் பிக் பாஸ் ட்ரை பண்றாரு. இவர் எப்படி போன டைம் வந்து ரவீந்தர் மாதிரி ஃபர்ஸ்ட் வீக்கே வெளியே போயிருவாரா, இல்ல 70-75 நாள் உள்ளுக்கு வச்சிருக்காங்களா அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்த லிஸ்ட்ல நம்ம பார்க்க போறது யூடியூபர் அகமது மீரான். இவர் பாத்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 7ல உள்ளுக்கு வந்து அசீம் கூட கொஞ்சம் முரண்பாடு ஏற்பட்டு அசீம் ரசிகர்கள்ட்ட எல்லாம் பயங்கரமா அடி வாங்கினவர் தான் சொல்லலாம். ஏன்னா அசீமுக்கு நெகட்டிவா பேசியிருந்தாரு. அவரு இப்ப பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர போறாருங்க. வந்து அப்பா அவர் என்ன பண்ணாரு, இப்ப இவர் என்ன கிழிக்க போறாரு அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இருந்தாலும் நிறைய சோசியல் விஷயங்களை சம்பந்தமான நிறைய விஷயங்களை இவர் போல்டா பேசுவாரு. பாப்போம் என்ன பண்றாருன்னு. அடுத்து அரோரா சிங்க்ளேயர். இவங்களை சொல்லவா வேணும், பலூன் அக்கான்னு சொன்னாலே சோசியல் மீடியா பூரா வந்து பசங்க கதற விட்டுருவாங்க. அந்த அளவுக்கு வந்து இவங்க பயங்கரமா வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிருந்தாங்க. இவங்க போஸ்டா பாக்குறதுக்குன்னே தனியா பிரீமியம்லாம் கெட்டி இன்ஸ்டாகிராம்ல இவங்க நிறைய பேர் இருந்தாங்க. இப்ப கொஞ்சம் மவுஸ் குறைஞ்சு போச்சு. அதனால பிக் பாஸ் வீட்டுக்குள்ள உள்ளுக்கு வருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா லாஸ்ட் சீசன்லயே வந்து ஒயில்ட் கார்ட்ல ரியான் ஒருத்தவங்க வந்தாங்களே, அவங்க ஃப்ரெண்டா வந்து வழி அனுப்பிச்சு விட்டுட்டு போனாங்க. இப்ப இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வராங்க. ஆனா கண்டென்ட் கொஞ்சம் பஞ்சம் இருக்கான்னு தான் நினைக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா இவங்களும் ஒரு விஜய் டிவி ப்ராடக்டா இவங்களும் லாஸ்ட் சீசன்ல உள்ளுக்கு வந்திருக்காங்க. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேஹா மேனன். வேற யாரும் இல்லைங்க, விஜய் விஷாலுக்கு வந்து ஃப்ரெண்டா வந்து வீட்டுக்குள்ள வந்தாங்களா, வந்து கொஞ்சம் அட்வைஸ் எல்லாம் கொடுத்துட்டு போனாங்களே. அது மட்டும் இல்லாம வந்து பாக்கியலட்சுமி சீரியல்ல இனியான் கேரக்டர்ல ஒரு டான்ஸ் ஒன்று ஆடி இருப்பாங்க பாருங்க. அதை பார்த்து ஊரே வந்து இவங்களோட ட்ரோல் மெட்டீரியலா வச்சு செஞ்சாங்க. இப்ப அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறாங்க. இருந்தாலும் நல்ல பொண்ணு, சூப்பரா பேசக்கூடிய பொண்ணு, கருத்து பயங்கரமா பேசக்கூடிய பொண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. பாராட்டும் பார்க்கலாம். அடுத்து வந்து யாரு அப்படின்னா இவங்களும் வந்து யூடியூபை சேர்ந்தவங்க தான், வேற ஒன்றும் இல்ல, விஜய் சோபனா. இவங்களை வந்து முக்காவாசி பிக் பாஸ் சம்பந்தப்பட்டவங்களுக்கு நிறைய தெரியும். ஏன்னா இவங்களும் பேட்மேன் ரவீந்தரும் சேர்ந்து ரிவ்யூங்கிற பேர்ல எல்லாத்தையும் வச்சு செஞ்சுக்கிருந்தாங்க. இப்ப இந்த விஜய் சோபனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வராங்க. இவங்க பிஹைண்ட் வுட்ஸ்ல பயங்கரமா வந்து ஆங்கர் பண்ணி நிறைய பேருக்கு தெரியும். இவங்களும் வந்து உள்ளுக்கு என்ன பண்ண போறாங்கன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்த லிஸ்ட்ல நம்ம யார் பார்க்க போறோம்னா யுவன் மயில்சாமி. இவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மயில்சாமியோட சன் தான். அது மட்டும் இல்லாம இவர் ஒரு விஜய் டிவி ப்ராடக்டும் கூட. ஏன்னா தங்க மகள் என்ற ஒரு சீரியல்ல வந்து
இவரும் வந்து பயங்கரமா ஆக்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த தங்கமகள் சீரியலை ப்ரோமோட் பண்றதுக்கு சீசன் 7 நினைக்கிறேன், சீசன் 7ல உள்ளுக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தாருங்க. இவரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆளு தான். அதனால இவரும் இந்த சீசன்ல பயங்கரமா பட்டைய கலப்புவார் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. இவ்வளவுதான், இந்த 10 பேர் தான் வந்து இந்த சீசன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள உள்ளுக்கு கன்ஃபார்மா வரப்போறாங்கன்ட்டு வந்து சோசியல் மீடியால பயங்கரமா பரவிக்கிட்டு இருக்கு. இந்த 10 கண்டஸ்டன்ஸ்ல உங்களுக்கு யார் வந்தா உண்மையிலேயே சூப்பரா இருக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி பிக் பாஸ் சம்பந்தமான நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்கணும். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே FB-ல ஃபாலோ பண்ணணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே.